பெரியாருக்கு எதிராக இந்த அரசியல் எடுத்தனா நீ தமிழ்நாட்டுக்குள்ளே நடமாட முடியாது சீமான். ஏன்னா இது ஆபத்தான போக்கு உருவாங்க. எங்களை சண்டை கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன் ஒண்டி கொண்டு கூப்பிடுறோம். நீ வா நில்லு, நீ மேடை போடு, நாங்க மேடை போடுறோம். அடிப்படை புரிதல் கூட இவங்களுக்கு கிடையாது. முத இல்ல அப்ப சாதி வெறினா சாட்டை தும்முனுக்கு சீமான் சாதி வெறிக்குன்னு அர்த்தமா? சீமான் சாதி வெறியா இருக்கு. அது அப்படி சொல்ல முடியும். அப்படி நான் சொல்றேன் சீமான் சாதி வெறின்னு சொல்றேன். நான் சொல்றேங்க சாட்டை துறைமுருகன் சாதி வெறியோட தள்ளி. நீ இந்த வீடியோ பார்க்கல நீங்க? ஏங்க ஒரு முன்னணி திரைப்பட இயக்குனருங்க, அவரோட பட்டியலிருந்து சேர்ந்தவருக்காண்டிய பின்னாடி விட்டாங்க சாட்டை துறைமுருகன். இதெல்லாம் என்ன கட்சிவீங்க? நாமக்கல் கட்சி தெரிஞ்சே தான் நடக்குதா? அப்புறம் யாரும் தெரியும் சீமா? அப்புறம் சீமான் தெரியாது, யாரும் தெரியாதா களஞ்சியத்தை? ஒரு போற போக்குல திரும்ப விமர்சிக்கிறாரு, அப்புறம் திரும்ப வந்து பெரிய அது நடிப்புங்க, நாடகங்க. சீமான் நாடகம் போடுறாங்க. நான் சொல்றேங்க சீமான் முழுக்க நாடகம் போடுறாங்க. ஏன்னா டிடி தினகரன் சாட்டை துறை பேசுனா, அடுத்த நேரம் டிடி தினகரன் ஆரம்ப ஒரு வீடியோ போடுறான். இது என்னன்னா ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க, இன்னும் அடிக்க தான் போறாங்க. விடுதலை சிறுத்தைகளை சீண்டுனா அடிதான் விடும் நீங்களுக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி பெண்கள்கிட்ட தவறா நடக்கிறது, பெண்கள்கிட்ட கொச்சையா பேசுவது, பெண்களை விபச்சாரம் பண்றது கூப்பிடுறது, பெண்களை படுக்க கூப்பிடுறது, அதை ஆடியோ சாட்டை துறை ஆடியோ இருக்கலங்க. ஒரு பொண்ணை சொல்றாங்க செல்ல செல்ல அப்படின்னு வார்த்தை சொல்றாங்க, பொண்ணை போய் கொச்சையா பேசுறாங்க, இடுபவன் காத்து ஒரு பிள்ளை ஏமாத்துறாங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது? ஏதோ நீங்கள் கடந்த காலத்தில் வந்து நட்பு முரண் வேணாம், அண்ணனை விட்டு கொடுக்க வேண்டாம் தொடர்ந்து பேசியிருக்கீங்க. நானும் கூட உங்களை எவ்வளோ முறை வந்து சீமான எதிர்க்கிற மாதிரியான விமர்சனங்கள் செய்யக்கூட கடைசியாக நீங்கள் மறுத்துருக்கீங்க, அப்புறம் மறுபடியும் வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கொதிநிலையில் வந்திருப்பதாக நல்லாவே தெரிகிறது. அப்படி என்ன சிக்கல்? இடும்பனம் கார்த்திக், மூக்களஞ்சியம் போன்றவர்களை இன்னும் அவரை சீமானுக்கு ஆதரவாக திருமாவுக்கு எதிராக கடுமையான வஞ்சொற்கள்லாம் ஒதுக்கிறத இளைஞர்கள் பார்க்க முடியுது. என்ன நடந்தது? என்ன சிக்கல்? இப்போ இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசிய களத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு பேர் இயக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முத்துக்குமார் நினைவேந்தல் கூட்டத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று ஒன்று அறிவித்தார். ரெண்டாவது, தொடர்ந்து சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவதை விடுதலை சிறுத்தைகள் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் தலைவர் எழுச்சி தமிழர் பல மேடைகளில் வந்து சீமானை கண்டித்து பேசியிருக்காரு. சமீபத்தில் டிக்ளேர் பண்ணிட்டாரு, பெரியாருக்கு யாரெல்லாம் எதிராக பேசுகிறாரோ அவர் எங்களுக்கும் எதிரின்ட்டார். இதை சொன்னதுல இருந்து இந்த ஆம குஞ்சு இருக்கான்ல, இந்த ஆம குஞ்சுகளுடைய அடிவரடிகள், இந்த சிடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், இன்னும் அல்லு சில்லுக. ஏன்னா சீமான் வந்து ஒரு கும்பல். நான் அப்படின்னு சொல்லுவேன், அது நாம் தமிழர் கட்சி கிடையாது, அது ஒரு கும்பல். நீங்களே அப்படி சொல்லலாமா? அது கும்பல் தான், கூலிப்படை தான், கூலிப்படை கும்பல். காசு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவாங்க, காசு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவாங்க, அக்கா தங்கச்ச கூட தப்பா பேசுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ல வைங்க. கொஞ்சம் மிகையா இல்ல, உண்மையை சொல்றேன், அக்கா தங்கச்ச கூட கேவலமா பேசுவாங்க. ஏன்னா அவங்க கேவலமா பேசுனது அத்தனை ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் எலெக்ஷனோட ரிலீஸ் ஆகும், அவ்வளோ ஆடியோ இருக்கு. இவங்க அக்கா தங்கச்ச தவறா பேசுனது, கட்சிக்குள்ள பெண்களை தவறா பேசுனதுலாம் இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் வெளியே வரும். இதை ஏன் சொல்றேன்னா, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெரியாரை இங்கே எவன் அவமானப்படுத்துறானோ, பெரியாரை எவன் வந்து இங்கே தவறா சித்தரிக்கப்படுறானோ அவனை அங்கே எதிரியா பார்ப்பனார்ல, அன்னிலிருந்து சீமானு தூக்கம் இல்லை. ஏன்னா ஒன்று சீமான் நேரடியாக பேசணும், வா களத்துக்கு வா, நீ பேசு, விடுதலை சிறுத்தை நாங்கள் வர பேசுவோம். இல்லை உன் அல்லு சில் இருக்காங்க, இல்லை அந்த இடுமோனம் காட்டி சாட்டை துரைமுருகன், இவங்க பல பேரை கேட்குறாங்க, மேடை போட வாண்டு. டே நான் கூப்பிட்றேன், இடுமோனம் கார்த்தி, சாட்டை துருவன், நீ மேடை போட்டு நான் வரேன், பேசுவோம் வண்டி வண்டி. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்கன்னா, இவங்க வந்து கூலிப்பட இந்த காசு கொடுத்தா பேசுவாங்கல்ல, எந்த நேரம் பார்த்தாலும் தரக்குறையா பேசுறது, மரியாதைலாம் பேசுறது. டேய் நீங்களாம் வந்து திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சி நாட்டை வந்து தமிழ் தேசிய களத்தில் களமாடுனது, ரத்தம் சிந்தி இருக்கும். நீங்களாம் 2009 எங்க இருந்தீங்க? இவங்களாம் இருந்தாங்க.
2009 மேடை போட்டு கொடுத்தது யாரு உங்களுக்கு? தமிழக பொன் விழான்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடத்தும் போது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் இருந்து சீமானுக்கு மேடை போட்டு கொடுத்தாரு, எல்லா மேடையிலும் பேச வச்சாரு. அது நன்றி வேணா, நன்றி கூட எல்லாம் பேசுறான் தற்கூரி பயலுங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து உண்டாக்கும். நீ இவ்வளவு பேசுறல, நீ பேசிட்டு நீ ஆம்பளை நீ வா ஒண்டி கொண்டி வாரன்னு பேசுவியா? முடியுமா? அரசியல் பேசி பார்ப்போமா? சும்மா யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு எதனாவது பேசிட்டு போறது, எங்கனாவது ட்விட்டர்ல போட்டு போறது, இது ஒரு விளம்பர பிரியர்கள், இது நோய். இடமுழங்காட்சியோட தொடர்ந்த பதில பாத்தீங்கன்னாக்கா திருமாவளவன் டாக்டர் பண்றதே ஒரு சாதிங்க, சாதிதான். பெரிய சாதி வெறியோட இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க, பெரிய சாதி வெறியோட இருக்காங்க. இந்த அரசியல் அயோக்கியத்தனமான அரசியல். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதி வெறி கட்சி. ஏங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை ஆணவ படுகொலை நடக்குது, எத்தனை சாதிய படுகொலை நடக்குது, எதுக்குனாலும் அதுக்கு பேசுங்கடா, அதுக்கு ட்விட் போடுங்க, அதுக்கு பேஸ்புக் எழுதுங்க, அதுக்கு வீடியோ போடுங்க. எந்த நேரமும் தூங்கி வச்சா திரும்ப அண்ணன் வைக்கிறதா, தூங்கி இருந்துச்சு விடுதலை சிறுத்தை பேசுறதா, வேற வேலை இல்லையா அவங்களுக்கு? ஆனா இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இவங்க ஒரு சேரிக்குள் நுழைய முடியாது, விடுதலை சிறுத்தை சேரிக்குள்ள ஒரு பகுதிக்குள் நுழைய முடியாது. இவங்க செய்யறது இந்த மாதிரி சும்மா என்ன சொல்றது, சமூக ஊடகங்களை பரப்பிட்டா நம்மளை விட்டுவாங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அடிவாயிருக்காங்க, ஏற்கனவே எல்லாம் அடிவாயிருக்காங்க, இன்னும் அடிக்க தான் போறாங்க. விடுதலை சிறுத்தைகளை சீண்டுனா அடிதான் விடும் நீங்களுக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா நீ காசுக்கு பேசுற, நாங்க அந்த சமூகத்துக்காக விடுதலைக்காக வந்தவங்க. தமிழ்நாடு விடுதலை படைகள், விடுதலை புலிகள், ஏன்னா தமிழ் தேசிய அரசியல், தாழ்த்தப்பட்டோர் தலைமை, இப்படி அனைத்தையும் களத்தை பார்த்தவங்க நாங்க. உங்களை மாதிரி சீமானுக்கு ஜால்ரா போட வரல, நாங்க சீமானுக்கு ஜால்ரா போட வரல, இந்த சமூக விடுதலைக்காக வந்தவங்க. என்ன கேட்கறேன்னா, ஒரு போற போக்குல திரும்ப விமர்சிக்கிறாரு, அப்புறம் திரும்ப பெரிய அது நடிப்புங்க, நாடகங்க. சீமான் நாடகம் போடுறாங்க, நான் சொல்றேங்க, சீமான் முழுக்க நாடகம் போடுறாங்க. ஏன்னா டிடி தினகரனை சாட்டை துறை பேசுனா, அடுத்த நேரம் டிடி தினகரன் ஒரு வீடியோ போடுறான். இது என்னன்னா நடிக்கிறது, அங்கிட்டும் பேக்கடிக்கிற இங்கிட்டும் பேக்கடிக்கிட்டே. நான் சொல்றேன், நீ விடுதலை சிறுத்தை எதிர்த்தா நேர எதிர்த்து சொல்லிப்பா, களத்துக்கு வா, சந்திப்போம், நாங்கள் சந்திப்போம். சும்மா அண்ணன் தம்பி இப்படி இந்த நடிக்காதீங்க. நீ அண்ணன் தம்பி நடிச்சுதான் நீ எவ்வளவு பெரிய சாதி வெறிங்கிறத நேற்று அம்பலப்படுத்திருக்கான் சாட்டை துரைமுருகன். என்ன சொல்லியிருக்காரு? ஏங்க அவங்க மாநாடு நடத்துறாங்க, திருச்சியில் ஒரு மாநாடுங்க. அந்த மாநாடுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. அங்க ஒரு திரைப்பட இயக்குனர் களஞ்சியம், தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி தெரிஞ்ச ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு 4-5 வெற்றி படத்தை கொடுத்தவர். அவரை சாதியோட தள்ளி விட்டாங்க பின்னாடி. சாட்டை துரைமுருகனா களஞ்சியத்தியாவா? ஆமாங்கண்ணா, சாட்டை துரைமுருகன் சாதி வீடு தள்ளி. நீ வீடியோ பார்க்கல நீங்க? ஏங்க ஒரு முன்னணி திரைப்பட இயக்குனருங்க, அவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவருக்காண்டிய பின்னாடி விட்டாங்க சாட்டை துரைமுருகன். இதெல்லாம் என்ன கட்சிவீங்க? நாம் தமிழர் கட்சி தெரிஞ்சேதான் நடக்குது. அப்புறம் யாரும் தெரியும் அப்புறம் சீமானு தெரியாது, யாரும் தெரியாதா களஞ்சியத்தை? அது சீமான தெரியாதா, களஞ்சியம் தெரியாதான்னு கேள்வி இருக்கா இல்லையா? அதை நான் கேட்கிறேன். சீமானத்தை சாட்டை தெரியாது, யாரும் தெரியாது. ஏங்க ஒரு பிரஸ் மீட்டு ஆனா முன்னாடி வாங்க நில்லுங்கண்ணே சொல்லலாம்ல. அந்த இசை மதிவான அவனை பின்னாடி விட்டான், அவன் தாழ்த்தப்பட்டவன். புரியுது உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நிக்கிறவங்க எல்லாரும் யாரு? உயர் சாதிக்காரங்க, பின்னாடி நிக்கிறவங்க தாழ்த்தப்பட்டவங்க. இந்த அடிப்படை புரிதல் கூட இவங்களுக்கு கிடையாது. இல்ல அப்ப சாதி வெறினா சாட்டை துரைமுருகனுக்கு சீமான சாதி வெறின்னு அர்த்தமா என்ன? சீமான சாதி வெறியா இருக்கு, அது அப்படி சொல்ல முடியும். அப்படி நான் சொல்றேன், சீமான சாதி வெறின்னு சொல்றேன், நான் சொல்றேங்க. ஏன்னா களஞ்சியம் ஒரு திரைப்பட ஆதாரங்கள் இல்லாம போற போல சொல்ற சரியில்லை. இல்ல எங்க ஆதாரம் என்னங்க வேணும்? திரும்ப டெய்லி வைக்கிறாங்க, அவன் இடுபடம் கார்த்தி, அவனை கூட்டு கண்டிக்க வைக்கலையா அவங்களுக்கு? சாட்டை முறை துரைமுறை டெய்லி எழுதுறாங்க, வீடியோ போடுறாங்க, அவனை கூட்டி கண்டிக்க முடியாதா? இது என்ன நியாயம்? நீ யாரை ஏமாத்துற? அப்புறம் அண்ணன் தம்பி நொண்ணன் யார பேசுற? விடுதலை சிறுத்தைகள் அரசியல் தான் விமர்சனம் பண்ணா, நீ அரசியல் தான் விமர்சனம் பண்ண மாட்ட, நீ தவறா விமர்சனம் பண்ற. ராஜராஜ சோழனை பத்தி தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு பதிவு போடுறாரு, ஒரு பேச்சு பேசுறாரு, அது உண்மை. சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன்றான். இதுல என்ன தப்பு இருக்கு? தமிழ் மொழியை கோயிலுக்குள்ள வெளியே கொண்டு போனது ராஜராஜ சோழன். மன்னர்கள் தான் கோயிலுக்குள்ள இருந்து தமிழ் கொண்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க. இதை சொல்லி பேசுறாரு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்னங்க மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை இன்னைக்கு நாட்டில் என்னடா நடந்துகிட்டு இருக்கு?
இந்த ஜனநாயக பாதைக்கு வந்து விட்ட பிறகு கூட மன பரம்பரையோ ஆண்ட பரம்பரை திரும்ப திரும்ப நாம் தமிழ் கட்சி போன்றவர்களும் தூக்கி பிடிப்பறத அது சாதி அடிப்படையில் புரிஞ்சுக்கிறது. சாதி ஆணவ போக்கு தான் வந்துட்டு முழுக்க சாதி ஆணவ போக்குனால தான் இந்த மன்னர் அந்த ஆதிக்கம் இருக்குல்ல அதை தூக்கி பிடிப்பது, அந்த ஆண்ட புத்தியை கொண்டு நிப்பாட்டுவது. இது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் ஊடுருவி இருக்குது. ஒரு காலத்தில் நாம் தமிழ் கட்சி சாதி ஒழிப்ப, சமூக விடுதலை பேசின, சமூக நீதி பேசின, அரசியல் பேசினாங்க. இன்னைக்கு முழுக்க சாதி அரசியல் தான். இங்க அங்க இருக்காங்க இல்ல, இப்ப சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப இறுக்கமா இருக்காங்க. யாருமே அங்கெல்லாம் அண்ணன் தம்பியும் கிடையாது. ஒருத்தன் ஆடியோ ஒருத்தன் இருக்கு, ஒருத்தன் வீடியோ ஒருத்தன் இருக்கு, பூரா பதட்டத்திலே வாழ்றாங்க. என்ன சொல்றீங்க? அத்தனை ஆடியோ நாம் தமிழர் கட்சி பதட்டத்தோட இருக்காங்க. அவங்க முதல் அந்த பதட்டத்தை குறைக்கணும். அவங்க பதட்டத்தை வெளியே தெரியக்கூடாதுன்னா திரும்ப விமர்சனம் பண்ணுவது. ஏங்க நாட்டில் என்ன, நீ விஜய பேசுனீங்க பேசு, திமுக கருத்து விமர்சனம் நீ பண்ணுங்க, நாங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை? விடுதலை செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க நாட்டை ஆள்றோமா? இல்ல நீ பெரியார் தூக்கி பிடிக்கிறீங்கல்ல. பெரியார் நாங்க இப்ப இல்லடா, 35 வருஷம் தூக்கி பிடிச்சோம். உங்க நொண்ணே இருக்காருல, சீமான் இருக்காருல, சீமானுக்கு தெரியும்ல, நாங்க மேடை போட்டு கொடுத்தோம்ல, அன்னைக்கு பெரியார் நாங்க ஆதரிச்சு தெரியாது அவருக்கு? இது என்னன்னா முழுக்க ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டுடைய குருமூர்த்தியோட செயல்திட்டம் தான். அதே பிரச்சனை என்னன்னா, குருமூர்த்தி எங்க ரத்தம்னு சீமான சொல்றாரு. ஆமா, கு ராமகிருஷ்ணே அதுக்கு எதிர்வினையா அப்ப யாருக்கு பிறந்தன்ற ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு அந்த ஆள் வந்து சீமான் வந்து ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு பிறந்தேன், கு ராமகிருஷ்ணன் யாருக்கு பிறந்தேன், அவர் பெரியாருக்கு பிறந்தாரு சொல்லுவாரு. கு ராமகிருஷ்ணன் எந்த அளவுக்கு இருக்காருன்னு தெரியும். கு ராமகிருஷ்ணனுடைய விடுதலை புலிகளுடைய நேரடி பங்களிப்பு களத்துல யாரும் மறுக்க முடியாது. அந்த ஆளுக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்ச இப்படிலாம் பேசும்போது, ஒருமையில பேசும்போது என்ன ஆகுது? இது முழுக்க ஆர்எஸ் உடைய செயல் திட்டம், குருமூர்த்தியுடைய வேலை திட்டம். நீங்க வந்து பேசுங்க. இது என்னன்னா, ஈரோட்ல வந்து அறிஞர்களை வந்து தெலுங்கர்கள் பேசி அடிச்சு விரட்டப்பட்டாங்கல்ல, அந்த சூழல் தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஏன்னா முழுக்க பெரியார் விமர்சனம் பண்ற பேர்ல பெரியாரியவாதிகள் இருக்காங்கல்ல, பெரியாரிய சிந்தனையாளர் இருக்காங்கல்ல, அவங்கள தரக்குறா பேசுனாங்க. திருமான் பேசுறது, ராமகிருஷ்ணன் பேசுறது, குளத்துமணி பேசுறது, இவங்க யாருங்க? டேய், இந்த அரசியலை முன்னெடுக்கும் போது, விடுதலை புலிகளை ஆதரிக்கும் போது நீங்க எங்கடா இருந்தீங்க? ஏங்க, நான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கிடைத்திருக்கேன், விடுதலை புலிகள் களத்தில் இருக்கேன். சொல்ற சரியா இல்ல? சொல்றேன், உண்மையை சொல்றேன். நீ என்னடா பண்ணீங்க? நீங்க சாட்டை துறைமுறை என்ன பண்ணா, இடுமுடம் கார்த்தி என்ன பண்ணா, 2002 வன்னிக்காட்டுல பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு போஸ்ட் அடிச்சு கொடுத்தது மாலின்னு. என் நண்பர்கள் இருக்காங்க, இன்னும் வழக்கறிஞர் இருக்காங்க, மதுரை வந்து அடிச்சு கொடுத்துருக்கான் ஈழத்துல. மேதகு பிரபாகரன் அவர்கள் சர்வதேச பத்திரிகையாளர் சந்திக்கிறார், அப்போ போஸ்ட் அடிச்சு கொடுத்தோம் நாங்க விடுதலை சிறுத்தைகள். நீங்க என்னடா பண்ணீங்க? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பெரிய கட்சி வச்சுக்கிட்டு திரள் நிதிங்கிற பேர்ல வசூல் பண்ணிட்டு அலையிறாங்க நீங்க. இது முழுக்க ஒரு வியாபார அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் கருத்துக்களை தாண்டி தனி மனித தாக்குதல்கள், அவதூறாக பேசுவதில், பெண்களை மையமாக வச்சு பேசுறது, குறிப்பா அவன் இவன் பேசுறது, இந்த ஒருமையில பேசுறோடைய துணி இன்னைக்கு வந்து கூடதான் இருக்கு. அதுக்கு முழு காரணம் சீமான் தான். அதன் மூலமா கு ராமகிருஷ்ணன் இப்ப அவன் பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதுக்கு முழு காரணம் சீமான் தான். என்னன்னா, சீமானுக்கு என்னன்னா, இந்த ஒருமையில பேசுனா எங்க ஊர் பக்கம் அப்படியா பேசுவோம்னு சொல்லுவார் டக்குன்னு அவர் உடனே. இப்ப நம்மள கூட என்னடா தம்பி என்னடா பாரு, அது வந்து அவருடைய மொழி சொல்றாரு, ரைட், ஓகே. ஆனா நீ யார பேசுற? நீ யாரு மேடல் நிட்டு யார பேசுற? யாருக்கு ஆதரவு, யார்கிட்ட காசு வாங்கிட்டு யாருக்கு எதிராக பேசுற? பெரியாரை விமர்சனம் பண்ணா கருத்தியலா பேசு. கேட்டா கருத்தியலா பேசலாம். அந்த பிள்ளைகளை பூரா பொம்பளை பிள்ளை பேச வச்சு என்னடா அது நாகரிகம்? ஒரு நாகரிகம் நம்ம இப்போ ஒரு சீமான பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப நான் வந்து சீமான வந்து நீங்க அங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க, அங்க போனீங்க, இங்க போனீங்க சொல்ல தெரியாதா? ஒரு கேள்வி கேட்கிறேங்க. முப்பாட்டனுக்கு வீரவணக்கம் செலுத்துறாங்க, எல்லா முப்பாட்டனுக்கும் வீரவணக்கம் செலுத்துறாங்க, வீரவணக்கம் நிகழ்ச்சி செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை உருவாக்குன முத்துக்குமாருக்கு ஏன் வீரவணக்கம் செலுத்த மாட்டீங்க? இது பண்றது இல்லை. என்ன காரணம்? முத்துக்குமாருக்கு வீரவணக்கம் செலுத்த முடியாதா? என்ன காரணம்? முழுக்க சாட்டை தப்பா நினைச்சிருக்கீங்க, சாட்டை துறைமுறை தப்பா நினைப்பான். அது எதுக்கு முன்னிலைப்படுத்தின? முத்துக்குமார் யாருன்னு கேள்வி வரும் உள்ள. முத்துக்குமாருக்கு வீரவணக்கம் செலுத்தினா முத்துக்குமார் யாருன்னு கேள்வி வரும், முத்துக்குமார் குடும்ப கேள்வி வரும், இதெல்லாம் வரும்ல. அதெல்லாம் நிப்பாடிச்சிருக்காங்க. இதுதான் அயோக்கியத்தனமான அரசியல். தன் கூட இருந்தவரை, தன் கூட களப்பணி ஆற்றின ஒரு கட்சியை உருவாக்கி உன்னை அடையாளப்படுத்தினாங்க. நீ ஒரு பேச்சாளர், சீமான் ஒரு பேச்சாளர். சீமான்ற ஒரு ஆளை வந்து தலைமை கொண்டு வந்ததே முத்துக்குமார் தான்.
முத்துக்குமார், இன்னும் அண்ணன்கள் இருக்காங்க, நம்ம நண்பர்களா இருக்காங்க, அண்ணன்கள் இருக்காங்க, அவங்க தான் உன்னை கொண்டு வந்தாங்க. பேர் சொல்ல முடியாதவங்கலாம் அவங்க தான் உன்னை கொண்டு வந்தாங்க. மதுரையில் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்துருக்கும் போது கண்டிஷன் கழித்து போடும் போது சீமான்ட்ட சொல்றாரு, அண்ணன் வேலுச்சாமின்னு ஒருத்தர், தம்பி நல்லா பேசுறேன், நீயே தலைவராக வந்துரு பேசிடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி வந்தவர் தான், புரியுதுங்களா? அப்படி வந்து இங்க இன்னைக்கு வியாபார நோக்கத்துல வந்து முழுக்க முழுக்க எந்த அரசியல் எடுத்தா வியாபாரம் நல்லா நடக்கும். பெரியாரை வந்து வியாபாரம் விடுமா ஓடாதா? அவங்களுக்கு நல்லா கட்டணும். குருமூர்த்தியை பின்னணியை வச்சுட்டு குருமூர்த்தி என்னோட மயன்றாரு ரத்தங்கிறாரு, இவர் அதை ஒப்பிக்கிட்ட மாதிரி பேசுறாரு, பிராமண கடப்பலாங்கிறாரு. என்னதான் நடக்குதுங்க? இல்லைங்க, குருமூர்த்தி தான் அந்த நாம் தமிழர் கட்சிக்கான அங்கேயே அந்த பேரை வாங்கி கொடுத்தவர்னு சொல்லி ஒரு அவரே பதிவு சொல்லியிருக்காரு. குருமூர்த்தி வாங்க சொல்லியிருக்காரு, ஆனா இதை மறுக்கிறாரு. மறுபடியும் என்ன அது போய் அவர் தான் கூட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்க ஆதித்யநாத் பேசி வாங்கி கொடுத்துருக்காரு. இது நடந்தது உண்மை. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் RSS செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறத சீமான் பேசிட்டு இருக்காரு. சீமான் முழுக்க முழுக்க ஒரு ஆபத்தான அரசியலை அந்த மண்ணில் உருவாக்கிட்டார். இளம் பிள்ளைகளை தப்பா பயன்படுத்துறாரு. இன்னும் இந்த 26 தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு சீமான் ஒரு நபர் இல்லாமல் போய்வார் அரசியல். ஏனென்றால் நீ எடுக்கின்ற அரசியல் ஆபத்தான அரசியல்ங்கிறேன். பெரியாருக்கு எதிராக இந்த அரசியல் எடுத்தனா நீ தமிழ்நாட்டுக்குள்ளே நடமாட முடியாது சீமான். ஏன்னா இது ஆபத்தான போக்கு உருவாக்கும். எங்களை சண்டை கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், ஒண்டிக்கு ஒண்டி கூப்பிடுறோம், நீ வா நில்லு, நீ மேடை போடு, நாங்க மேடை போடுறோம், ஒரு சேனல் ஓபன் பண்ணு, நீ எங்கிற பேசி தப்பிச்சுட்டு போ. சும்மா போயிட்டு மக்கள் பண்ற தந்தி டிவி, அந்த டிவி, இந்த டிவி, அங்க போய் யூடியூப்ல பேசுறது என்னங்கடா அடைச்சிட்டு இருக்கீங்க? டேய், நாங்களாம் களத்துல வந்தவங்க, சாதி ஒழிப்பு களத்துல இருந்து வந்தவங்க, தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் விதைச்சவங்க. நீங்க சொல்றீங்களே சீமான் தான் பிரபாகரன் அடையாளப்படுத்துறாங்க. டேய், லட்சம் குழந்தைகளுக்கு பிரபாகரன் பேரு வச்சவரா திருமான்? சரியா பிரபாகரன் பேரு வச்சவரு. ஏன்னா 1993 தமிழ்நாட்டில் பிரபாகரன் பத்தி பேச முடியாம இருந்த போது முதல்ல அரக்கோணத்துல நவம்பர் 26 பிரபாகரன் பொதுக்கூட்டம் நடத்துவது அண்ணன் திருமான். புரியுங்களா? தொடர்ந்து நவம்பர் 26 பொதுக்கூட்டத்தை மதுரை நடத்திருக்காரு. பிரபாகரனுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தை தெரியாம பேசுறாங்க நீங்க. ஏங்க 2002 பொடா சட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா ஜெயலலிதா. பொடா சட்டம் போடும்போது ஈழத்துக்கு போயிட்டு வராரு, நெடுமாற ஒரு மாநாடு நடத்துறாரு சென்னையில், எக்மோர்ல. அந்த மாநாட்டில் புலிகளை பத்தி பேசக்கூடாதுன்னு கோர்ட் ஒரு ஆர்டர் தருது, ஒரு உத்தரவு கொடுக்குது, புலிகளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, விடுதலை புலி வார்த்தையை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. திருமானை மேடைக்கு போறாரு, சூரியரமணி மேடையில் இருக்காரு. அந்த மேடையில புலிகள் என்றால் ஈழம், ஈழம் என்றால் புலிகள் சொன்னவர் எழுச்சி தமிழான திருமாவளவன் அவர்கள். இதெல்லாம் தெரியாம இவங்க வந்துட்டு திமுகவுக்கு அடிவடியா இருக்காங்க, திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. டேய், நாங்க எதுக்கு திமுக கூட்டத்தில் இருக்கோம், நாங்க எதுக்கு திமுக ஆதரிக்கிறோம்னு இது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சனாதன கும்பல் இந்த மக்களை சாதியா மதமா பிளவுபடுத்துகின்ற அந்த பெரிய இலக்கு நோக்கத்தோட இருக்கும்டா. முட்டாப்பெல்லாம் முட்டாள் தான் இவங்க பூரா. இவங்கள மாதிரி பேரம் பேசிக்கிட்டு உசிலம்பட்டில் வேட்பாளர் போடல, திருமங்கலத்தில் வேட்பாளர் போடல, மதுரையில் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆர்பி உதயகுமார்கிட்ட. ஓ, அப்படியே நடக்குது. ஆமா, திருமங்கலத்துக்கு வேட்பாளர் போட்டாங்க இவங்க, நாம் தமிழர்ல உசிலம்பட்டிலுக்கு வேட்பாளர் போட்டிருக்காங்க. ஓ, இதெல்லாம் அவன் டம்மியான வேட்பாளர் போடுறதுக்கா? ஆமா, டம்மியான வேட்பாளர் காசு வசூல் பண்ணணும். அப்படியே நடக்குது, நடக்கிறத போடுறாங்க. இவங்க போட்ட வேட்பாளர் டம்மி வேட்பாளர், பேரம் பேசி வேட்பாளர் போடுவாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அரசியல் சாக்கடைங்க நாம் தமிழர் கட்சி, அரசியல் சாக்கடைங்க. ஒரு மக்களுக்கு என்னது விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணுன்னு கேட்கிறான். டேய், சுயமரியாதை பெற்றுக் கொடுத்துருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி கந்து வெட்டியை ஒழிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் கந்து வெட்டி சட்டம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது விடுதலை சிறுத்தை கட்சி. இன்றைக்கு சரியா இளைஞர்களை அமைப்பாக்கி இருக்கோம், அரசியல் படுத்திருக்கோம். இன்றைக்கு அதிகாரமிக்க தலைமுறையா இந்த சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பெண்கள்கிட்ட தவறா நடக்கிறது, பெண்கள்கிட்ட கொச்சையா பேசுவது, பெண்களை விபச்சாரம் பண்றது கூப்பிடுறது, பெண்களை படுக்க கூப்பிடுறது. அவன் ஆடியோ சாட்டை ஆடியோ இருக்கலங்க. ஒரு பொண்ணை சொல்றாங்க, ஏ செல்ல செல்ல அப்படின்னு வார்த்தை சொல்றாங்க. அந்த பொண்ணை போய் கொச்சையா பேசுறாங்க, இடுபவன் காத்து ஒரு பிள்ளை ஏமாத்துறாங்க, அந்த பிள்ளை கதறலையாங்க. இவங்கெல்லாம் தலைவர், இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர், தற்கூரி நாயிக. இதோடு அடைக்கணுவீங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள்
வெகுண்டு இருந்தோம்னா அவங்க நடமாடவே முடியாது. எச்சரிக்கையோட சொல்றாங்க. இல்லை, இது இன்னொரு முன்கூட்டி ஒரு விஷயம் சொன்னீங்க. அது வந்து சாதி வெறி கட்சி, சாதி மனநிலை தாங்க இயங்குறாங்க, களஞ்சியத்தில் சாதி வெறியாக வந்து புறந்தள்ளுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இது களஞ்சியத்துக்கு தெரியாத அவர்னஸ் தெரியுமா? களஞ்சியமே வேதனைப்படுறாரு, உளவியலா வேதனைப்படுறாரு. போதுமா? அவர் சொன்னதாலங்க ஆதாரம் வெளிப்பட முடியும். உளவியலா வேதனைப்படுறாருங்க அவரு. ஏங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின பொறுப்பாளர்கள் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? வருத்தப்பட போதுமா? சொன்னா தானங்க வெளியில தெரியும். 2026 வெளியே வந்துருவாங்க பூரா. தேர்தல் முடிஞ்செல்லாம் வெளியே போயிடுவாங்க. எல்லாமே எலெக்ஷன் தான் வெயிட்டிங்க. எலெக்ஷன் முடிஞ்சு காணாம போயிடுவாங்க பூரா. வெளியே வந்துடும். அந்த கூடார காலி, படுதா காலி, பட்டு காலின்னு ஓடி போயிடுவாங்க பூரா. ஏனென்றால் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக தமிழ் தேச விடுதலைக்காக வருகின்ற பட்டியலின இளைஞர்களை அவமானப்படுத்தி அவர்கள் உழைப்ப சுரண்டது நாம் தமிழர் கட்சி சீமான். இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். பட்டியலின இளைஞர்கள், நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்க பட்டியலில் குறிப்பா இருக்கிற இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு களஞ்சியத்து நிலைமை நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நடக்குங்க. நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க களஞ்சியத்துக்கு, இன்னும் ஒவ்வொருத்தரும் நடக்க உள்ள. ஏங்க, ஒரு திரைப்பட இயக்குனருங்க, மூத்த தமிழ் புதுசு கிடையாது. வீணரசு ஆல்ரெடி முதல்ல வந்து அங்கே வந்து முழுக்க முழுக்க சாதி வெறி தான், ஒடுக்கப்படுறவங்க இடமே இல்லைன்னு வீணரசு சொன்னதுதான். இப்போ நீ களஞ்சியத்தை சொல்றீங்க. களஞ்சியம் வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஏங்க, ஒரு திரைப்பட முன்னணி திரைப்பட இயக்குனர் அவரை பின்னாடி விட்டு வேடி தரானா இவன் சாதியோடு இருப்பான். ஏன்னா யாரா பண்பு கேட்கிற? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் பிரஸ் மீட்ல இருந்தா அவ்வளவு பேரை உட்கார்ந்து பண்பா கொடுப்பாரா? உங்க தலைவர் பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிரச்சனை, பொம்பளை பிரச்சனை பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறது, இஸ்லாமியர் பிரச்சனை இஸ்லாமியர் வச்சுக்கிறது, அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த அரசியல் செய்யல. இது நாடக அரசியல், இது சினிமா செட்டு போடுறது, அட்மாஸ்பியர் முன்னாடி நிப்பாட்டுறது. இன்னைக்கு என்ன எடுக்க போறோம்னா அன்னைக்கு அவரால் நிப்பாட்டுறது. அது கிடையாது. களத்தில் இருக்கான், சமூகத்துக்காக போராடி இருக்கான். ஈழத்தமிழர் விடுதலைக்காக 26 பேர் குண்டத்தடுப்பு சட்டம்டா 2009 முள்ளிவாய்க்கால் போரை நிறுத்த சொல்லி தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியலை நடத்தினா ரயில் ஓடலடா. 26 குண்டத்தடுப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம்டா. விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நீங்களா என்னடா செய்றீங்க? சிஎம் வைறீங்க, அவரை வைறீங்க, இவரை வைறீங்க, உள்ள போறீங்க. களத்துல போராட்டிக்கும்டா. உங்களை போய் வாய்ச்சவிடால் கிடையாது. இது என்ன சொல்ல வரீங்க? வாய்ச்சவிடால் நிறுத்திக்கன்னு சொல்றேன். உன் போய் வாய்ச்சவிடால் நிறுத்துங்க. நாங்க வாய்ச்சவிடால் கிடையாது. இனிமே நீ மீறி வாய்ச்சவிடால் விட்டனா கண்டிப்பாக இது வேற ஒரு பாதிப்பை உண்டாக்குங்கிற எச்சரிக்கையோட சொல்றேன். ஓகே, ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்ன எப்பொழுதும் இல்லாத விட கொஞ்சம் கூடுதலாக கொந்தளிப்போட பேசிக்கிறீங்க. இது அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டு விடுகிறேன். விவாதம் சொல்லி அறக்கலத்து நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.